மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது கீதை சைக்காலஜி. நாங்கள் கீதை வந்து சைக்காலஜியில் வருதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பலருக்கு கேள்வி வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். என்ன இந்த சைக்காலஜியில் அப்படின்னா வருது அப்படின்னா, ஒரு பயம் அல்லது ஒரு பதட்டம், அதாவது டென்ஷன் சொல்லுவோம்ல, அந்த டென்ஷன், இதனால் வரக்கூடிய பாதிப்புகள், அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவது, இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, இதில் பயமோ பதட்டமோ எப்படி வருது? உங்களுடைய நண்பர்கள் ஒரு 10-15 வருஷம் கழித்து திடீர்னு உங்களை அறியாமல் அவர் சந்திக்கிறார். அதாவது சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வாயே வராது. திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வான்னு கூப்பிட மாட்டாங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கூட அப்படி செஞ்சுருக்கேன். ஏன்னா வான்னு கூப்பிட கூட எனக்கு வார்த்தைகள் வரல, வாயில் வரல. அந்த வாய் வராத ஒருவித பதட்டமான ஒரு சூழ்நிலை. அப்படி இந்த பதட்டமான அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒன்றுமே புரியாத அந்த பதட்டத்தில் கைகால்கள்லாம் நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு நடுக்கம்தான் அர்ஜுனனுக்கு ஏற்படுது. அந்த அர்ஜுனன் பயப்படுறானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் நடுங்குது அப்படின்னா, முதல்ல அவனுடைய குருவை பார்க்குறான், அவனுடைய நண்பர்களை பார்க்குறான், அவனோட சொந்தங்களை பார்க்குறான். 14 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது அவனுக்கு ஒரு விதமாக நடுக்கம் ஏற்படுது. அட் த சேம் டைம் இவனை அத்தனை பேரும் கொல்லாகணும். ஒன்று நீ அவனை கொல்லணும், இல்லை அவன் உன்னை கொல்லணும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் எப்படி அவன் வருவான், எப்படி போரிட முடியும்? நான் அவனை வந்து ஹாய் கூட நான் சொல்லலையே. அதுக்கு முன்னாடி அவனை கொல்லணும்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் வந்து என்னுடைய எதிரிகளாக இன்றைக்கி நிற்கிறாங்க. இவங்களாம் என்னுடைய நண்பர்கள், இவன்லாம் என் சொந்தக்காரன், இவன்லாம் என்னுடைய ஆசிரியர், இவன்லாம் எனக்கு மிக உயர்ந்த நண்பர்கள். இவங்கெல்லாம் இன்றைக்கி எனக்கு எதிராக நிற்கிறாங்களே, இவனெல்லாம் எப்படி கொள்வது? இவன் என்ன கொல்லணுமே, கொன்னே ஆகணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேறு யாராலையும் அனுபவிக்கக்கூடிய முடியுமான்றது கேள்விக்குறி தான். இந்த கேள்விக்குறிக்கு விடை தான் இப்போ நான் சொல்ல போகிறது. என்ன இந்த விடை அப்படின்னா, இந்த கேள்விக்குறிக்கு எப்படி கிருஷ்ணகிட்ட போய் கேட்குறான். கிருஷ்ணா, இந்த போரில் நான் தோற்றுருவேன், தோற்றுருவேன்னு இல்லை, இந்த இடத்துல போரிடக்கூடிய அளவில் என் கைகள் வந்து நடுங்குது, என்னால் வில்லை கூட பிடிக்க முடியல, வில்கள் கூட வில்லு கீழே விழுந்துருச்சு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் எப்படி போரிடுவேன்? ஏன்னா இத்தனை பேரும் என்னுடைய இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் நான் கொண்டுட்டு நான் இந்த ஆட்சியாக தேவையே இல்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறான். அப்போ இவங்கெல்லாம் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்கள். எப்படி கிருஷ்ணா? இவங்கெல்லாம் ஏற்கனவே நான் கொண்டுட்டேன்டா. நீ வந்து சும்மா ஒரு பந்தா காட்டுற. நீ வந்து நான் தான் கொண்டுட்டான்னு நீ நினைக்கிற. இவங்களை யாரையுமே நீ கொல்லலை, இவங்கெல்லாம் ஆல்ரெடி நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறான். இவங்க எதிரியில் இருக்கிறவங்க, இவனுடைய ஆட்கள் எல்லாருமே வாய்க்குள்ளே போகிறாங்க. அந்த போகும்போது தான் தெரியுது இவங்க எல்லாருமே ஏற்கனவே கொல்லப்பட்டவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இந்த இறந்து போனதை, அதாவது செத்த பாம்பு அடிக்கிறவங்க தாண்டா நீ. இதில் என்னடா உனக்கு பெருமை இருக்குது, இல்லை சிறுமை இருக்குது? உன்னுடைய வேலை இதுதான், நீங்கள் செத்த பாம்புலாம் அடிக்கணும், அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கிருஷ்ணா அதை சொல்லும்பொழுது, நான் இவங்களெல்லாம் ஏற்கனவே இவங்களாம் இறந்தவங்கள நான் கொல்லணும், இதுதான் என்னுடைய விதி. இப்படிப்பட்ட விதியை தான் கிருஷ்ண கீதையில் சொல்கிறான். இதுதான் சைக்காலஜி. உங்களுக்கு
எதுவோ நடக்குதோ அது ஏற்கனவே நடந்துடுது. உங்களால் எந்த ஒன்றும் மாற்ற முடியாது. மாற்றவும் முடியும்னு நினைக்கிறது இல்லாமல் முட்டாள்தனமானது. அதனால் ஏற்கனவே நடந்த ஒன்றை நினச்சிட்டு நீங்கள் இது நான் தான் செஞ்சேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயங்கள் தான். இதை பற்றி தான் கிருஷ்ணன் சொல்கிறான் கீதையில். புரியுதுங்களா? இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.